ஜானகிக்கு மூச்சு முட்டியது. ஒரு வாரமாகவே சரியாக தூக்கமில்லை, சாப்பாடு இறங்கவில்லை. அளவுக்கு மீறின படபடப்பு உடம்பிலும் மனதிலும். தலை சுற்றல் அதிகமாக இருந்தது. நிச்சயமாக இரத்த அழுத்தம் ஏறி இருக்கும். அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உபாதை வேறு. தளர்ச்சி, மனசோர்வு. என்ன பாக்கி? ஜானகிக்கு வயது 54. கொஞ்சம் சதைப்பிடிப்பான உடம்புதான். நல்ல நிறம், பெரிய கண்கள். தலைமுடியில் ஒன்று கூட நரைக்கவில்லை. கண்ணாடி போடவில்லை. பார்த்தால் பளிச்சென 40களின் ஆரம்பம்தான் காட்டும். ஜானு, உன்னை பார்த்தா 2 பிள்ளைங்களை பெத்தவன்னு சத்தியமா சொல்ல முடியாது. இப்ப கூட இளம பொங்குது. பல பேர் சொல்லிவிட்டார்கள். போன வருடம் வரை இந்த சந்தோஷம் இருந்தது. மாதங்கள் தேய தேய கலக்கம் பற்றி கொண்டது. இதோ பயம் முழுமையாக ஆக்கிரமித்து விட்டது. ஏன்? அப்படி என்ன பிரச்சனை ஜானகிக்கு? அவள் கணவன் கணபதிக்கு தனியார் நிறுவனத்தில் ஓரளவு நல்ல வேலை, அதிகாரி பதவிதான். அவரும் நல்ல நிறத்துடன் லேசான தொப்பை சகிதம் சுமார் உயரத்தில் வசீகரமாக இருப்பார். நல்ல ஜோடி. ஜானகிக்கு 24 வயதில் கல்யாணம் கூடிவிட்டது. நடுத்தர குடும்பம்தான். அப்பா இல்லை. அண்ணன்மார் கடனை உடனை வாங்கித்தான் கல்யாணம் செய்தார்கள். கணபதிக்கு விதவை தாயார், 3 தங்கைகள். ஒருத்திக்கு மட்டும் கல்யாணமாகி இருந்தது. பாக்கி 2 பேர் வீட்டில் தான் இருந்தார்கள். ஜானகிக்கு முதலில் தயக்கமாக இருந்தது. நிறைய பொறுப்புகள் இருக்குமேமா. இருக்கட்டும்டி, இங்க மட்டும் என்ன வாழுதான்? அப்பா இல்லாத குடும்பம். அண்ணன்மார்கள் மனசு வச்சு கல்யாணம் நடத்தும் போது பயன்படுத்திக்கோ. நாளைக்கு கை விரிச்சா நீயும் நானும் தெருவுல தான் நிக்கணும். மாப்பிள்ள அழகா இருக்கார், நல்ல உத்தியோகம், அது போதும்டி. கல்யாணம் சுமாராகத்தான் நடந்தது. 8 சவரன் நகை போட்டு சுமாராக துணிமணிகள் எடுத்து சாதாரணமான ஒரு மண்டபத்தில் நடத்தினார்கள். காற்றே இல்லாத மண்டபம். ஜானகி புகுந்த வீட்டிற்கு வந்து விட்டாள். கணபதி அம்மாவுக்கு பெரும் மனக்குறை. என் புள்ள ராஜாவாட்ட இருக்கான், நல்ல உத்தியோகம், சீரு சிறப்புமா வரவேண்டிய வரன், இந்த மாதிரி தொத்தலாம் அமைஞ்சு போச்சே. குத்தி காட்ட தொடங்கி விட்டாள். ஜானகி நல்ல பெண்தான். ஆனால் யாராவது குத்தினால் பதிலுக்கு பேசி விடுவாள். பேசிவிட்டாள். வாழ வந்த 3வது நாளே மாமியார் போட்டு கொடுத்து கணபதி உக்கிரமாகி ஜானகியை தாறுமாறாக வசைப்பாட பெரிய ரகளையாகிவிட்டது. ஜானகி நொந்து போனாள். தன் வாழ்க்கையே பாழாகிவிட்டது என அழுதாள். புகுந்த வீட்டில் ஜானகியிடம் யாருமே முகம் கொடுத்து பேசவில்லை. என்ன ஒரு நெஞ்செழுத்தம்! அண்ணே, ஜாக்கிரதையா இரு, உன்னை வித்துடுவா. இது போன்ற பல விமர்சனங்கள். அன்று இரவு கணபதி படுக்கை அறைக்கே வரவில்லை. மொட்டை மாடியில் படுத்து விட்டான். ஜானகி இருக்கும் இருப்புக்கு அடங்கி போவதே உத்தமம் என்று முடிவு செய்துவிட்டாள். வேண்டா வெறுப்பாக வாழ்க்கையை தொடங்கினாள். முதல் 1 வாரம் சண்டையில் ஓடியது. ஆனால் கணபதி வீம்பு பிடித்தவன். வேறு எந்த ஒரு தேவைக்காகவும் அவளை நெருங்கவில்லை. காலையில் ஜானகி கோவிலுக்கு போய் தரிசனம் முடித்து மண்டபத்தில் உட்கார்ந்து விட்டாள். அவளது தோழி சத்யா வர 3 வருடங்கள் கழித்து சந்திப்பு. பெங்களூரிலிருந்து மாற்றலாகி வந்த சத்யாவின் கணவன் நலம் விசாரிப்புகள். சத்யாவுக்கு இன்னும் குழந்தை இல்லை. குடும்ப ரீதியான பேச்சு திரும்ப தான் சந்தோஷமாக இருப்பதாக சத்யா சொல்லி இவளையும் கேட்க ஜானகி வெடித்து அழுதுவிட்டாள். சகலமும் சொல்லிவிட்டாள். தப்பு ஓ மேலதான் ஜானு. சில ஆண்களுக்கு ஈகோ இருக்கும். வாழ வந்ததுமே பெத்தவளை எதிர்த்தா புருஷனுக்கு பிடிக்காது. இதை அனுமதிச்சா இவ எந்த எல்லைக்கும் போவாளோன்னு பயம் வரும். நம்மள மாதிரி உள்ள சில பெண்கள் வயசானவங்கள தெருவுல நிறுத்தின கதை உனக்கே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தான். விதவை தாய், 3 சகோதரிகள், ஒருத்திக்கு தான் கல்யாணம் ஆகியிருக்கு. கணபதிய முழுசா சார்ந்து இருக்கிற குடும்பம். உன்னால நிராதரவா ஆயிடக்கூடாதுன்னு பயந்தா அதுல தப்பு இல்ல. அதுக்காக நீ வீம்பா இருக்காத ஜானு. அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, இணங்கி போ. உன் சராசரி இயல்புகளை மூட்டை கட்டி பரன் மேல போடு. சகிப்பு தன்மைய வளர்த்துக்கோ. எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய். எந்த ஒரு உரிமையையும் எதிர்பார்க்காத. 3 வருஷ காலம் தாண்டு, கை மேல பலன் கிடைக்கும். நான் அப்படி நடந்து வந்த காரணமா தான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். குழந்தை பிறக்கலேன்னு இப்ப கூட ஒரு விமர்சனம் இருக்கு. அதையும் நான் சகிச்சுக்கிறேன். இத பாரு ஜானு, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்துல தானாவே கிடைக்கும். கடவுள் கொடுக்க நினைச்சா மனுஷனால தடுக்க முடியாது. கடவுள் தடுத்தா மனுஷனால கொடுக்க முடியாது. ஆலய மணி அடித்தது. யோசி, நாம எல்லாரும் மிடில் கிளாஸ். இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லிட்டு இதை தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். சத்யா, நான் சொல்றத பொறுமையா கேக்குற இல்ல? நீ அழகா சொல்ற. சரி ஜானு, எல்லார்கிட்டையும் அதை எதிர்பார்க்க முடியாது. எல்லாரையும் ஓம்பாணிக்கு கொண்டு வரவும் முடியாது.
பிறந்தாச்சு, வாழ்ற நாட்களை சந்தோஷமா கழிக்கணும் இல்லையா? அது நம்ம கையில தான் இருக்கு. உன் பேச்சு யோசிக்க வைக்குதுடி. குட். யோசிச்சா மட்டும் போதாது, செயல்ல கொண்டு வரணும். உனக்கு பிடிக்காத பேச்சு செயல் உன்னை அடையும் போது நீ ஊமையா மாறிடு. இதெல்லாம் சுலபம் இல்ல ஜானு. ஆனா நடைமுறைக்கு கொண்டு வந்தாதான் வாழ்ற வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். சரியா? சரி சத்யா, வீட்டுக்கு வா. உன் கைக்கு குடும்பம் வரட்டுண்டி. உன் புருஷனோட வந்து என்ன கூப்பிடு. அவள் போன பிறகும் ஜானகி வெகு நேரம் உட்கார்ந்து யோசித்தாள். அழகான பொறுப்பான புருஷன், பாதுகாப்பான குடும்பம், இதைவிட ஒரு பெண்ணுக்கு என்ன வேண்டும்? புத்தி கட்டு நடக்க கூடாது, முற்றிலுமாக மாற வேண்டும். புதிய ஜானகியாக அவதாரம் எடுக்க வேண்டும் முடிவு செய்து கொண்டாள். தனக்கு அந்த சக்தியை தந்து பக்கபலமாக இரு என தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டாள். வேண்டிய நொடியில் ஒரு புது காற்று உடம்புக்குள் புகுந்ததை போல இருந்தது. புதிய ஜானகியாக வீட்டிற்குள் நுழைந்தாள். அன்று இரவே சாப்பாடு முடித்து படுக்க புறப்பட்ட நேரம் கணபதியிடம் வந்து காலில் விழுந்தாள். ஏய், என்ன இது? என்ன மன்னிச்சிடுங்க. இதை எப்பவோ நான் கேட்டிருக்கணும். புத்தி போகல. நிறைய யோசிச்சேன். தப்பு முழுக்க என்னோடது. இனி இது மாதிரி நடக்காது. வீட்ல உங்க அம்மா தங்கைகள் மனசு புண்படும்படி நான் பேசவோ நடக்கவோ மாட்டேன். தப்பான இனி ஒரு வார்த்தை வராது. நீங்க என்ன மன்னிக்கணும். அழுது விட்டாள். விடுச்சானு, நானும் ஒரு வார காலம் கோபத்தை நீடிச்சது தப்புதான். வீம்பு யார்கிட்ட? நீ என்ன நம்பி வந்தவ. உன்னை கண்ணீர் விட வைக்கிறது தப்பு. சாரிமா. ஐயோ வேண்டாம். அவளை மெல்ல அணைத்து முத்தமிட்டான். நிஜமான சம்பவம் கல்யாணமான பிறகு முழுமையாக அன்றுதான் நடந்தது. மறுநாள் சொன்னதை செயலில் காட்ட தொடங்கிவிட்டாள் ஜானகி. காலை 4 மணிக்கே எழுந்து குளித்து துளசி மாடத்துக்கு விளக்கேற்றி பாலை அடுப்பில் வைத்து மளமளவென வேலைகளை தொடங்கிவிட்டாள். மாமியார் நாத்தனார்கள் எழுந்து வரும்போது டிஃபன் சமையல் சகலமும் தயாராகி கணபதி ஆபீஸுக்கு டப்பா கட்டி அவனுக்கு வேண்டியதை எடுத்து வைத்து பம்பரமாக சுழன்றாள். டிஃபன் பிரமாதம் என்றான் கணபதி. அம்மா முகம் சுருங்கிவிட்டது. தப்பை செய்யும் போது கோபப்படும் புருஷனுக்கு நல்லதை பாராட்டவும் உடனே தெரிகிறது என்றவுடன் ஜானகிக்கு உற்சாகம் வந்தது. இனி இவன் மனம் கோணவே கூடாது என்று திடமாக முடிவெடுத்து செயல்பட தொடங்கினாள். பிள்ளை அவன் பக்கம் திரும்பி விடுவானோ என்ற பயத்தில் பெண்களுடன் சேர்ந்து சதி ஆலோசனை நடத்தி மாமியார் ஒவ்வொன்றாக அரங்கேற்ற தொடங்கினாள். ஜானகி சகலமும் பொறுத்து கொண்டாள். முதலில் அம்மா கை ஓங்கி ஜானகியை முழுமையாக நம்பாமல் கணபதி ஆத்திரம் காட்ட ஜானகி பேசவே இல்லை. அவன் குடைந்து கேட்க மாமியாரை போட்டு தரவில்லை. ஆனால் நான் இந்த தப்ப செய்யல என்பதை மட்டும் சொன்னாள். முதலில் சறுக்கிய கணபதி தப்பு இருக்கும் திசையை மோப்பம் பிடித்து விட்டான். ஜானகி மேல் குற்றமில்லை என்பதை புரிந்து கொண்டான். சாரி ஜானகி, அன்னைக்கு நீ தப்பு பண்ணுன, நான் தண்டிச்சேன். அதே நியாயம்தான் அவங்களுக்கும். நாளைக்கே என்னன்னு கேக்குறேன். வேண்டாங்க. எதுக்கு பயப்படுற? இல்லங்க, நீங்க நியாயத்தை பேசினாலும் நான் உங்களை தூண்டி விடுறேன்னு தான் வரும். அப்படி பேச விட மாட்டேன். இல்லங்க, என்ன பேசுனா தப்பு இல்ல. ஆனா வந்தவ பேச்ச கேட்டு தன்னை நம்பி இருக்கிற உறவுகளை கணபதி கொடுமைப்படுத்துறான்னு உங்களை ஊர் பேசக்கூடாது. நீங்க நியாயமானவர். எதுக்கு பழி பாவம்? எல்லாம் சரியாகும், விட்டுருங்க. ஆடி போனான் கணபதி. நீயா இப்படி பேசுற? எனக்கு எல்லாரும் முக்கியம். ஆனா நீங்க ரொம்ப முக்கியம். சாகுற வரைக்கும் உங்க அன்பும் நம்பிக்கையும் எனக்கு வேணும். அதை நான் இழக்கவே மாட்டேன். ஜெயிக்க தொடங்கிவிட்டாள். மாமியாருக்கே லேசாக ஒரு குற்ற உணர்ச்சி வந்து விட்டது. இதுதான் ஜானகியின் ஆரம்ப கால வாழ்க்கை. அடுத்த நாத்தனாரின் கல்யாண ஏற்பாடுகளுக்கு தூண்டுகோலாக இருந்தாள் ஜானகி. அதற்காக உழைத்தாள். அதே நேரத்தில் ஜானகி கர்ப்பமானாள். அனிதா பிறந்தாள். முதலில் பெண்ணாக பிறப்பது ஐஸ்வர்யம் என்றார்கள். அது நிஜமானது. கணபதிக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வந்துவிட்டது. குழந்தை வளர தொடங்கியது. மூத்தவளின் 2வது பிரசவம், 2வது தங்கையின் முதல் பிரசவம், 3வது தங்கைக்கு வரன் பார்க்கும் படலம் என்று பணம் தண்ணீராக செலவானது. ஒரே சம்பாத்தியம் கணபதி மட்டுமே. சமாளிக்க முடியாமல் ஏராளமான கடன். அம்மா அதை பற்றி கொஞ்சமும் கூட கவலைப்படவில்லை. பெண்களின் புராணமே பெரும் புராணமானது. ஜானகி அதிகமாக படிக்காததால் வெளி வேலைக்கு போக முடியவில்லை. வீட்டில் இருந்தபடியே தையல், ஊறுகாய், சிப்ஸ் பிசினஸ் என ஜானகி ஆரம்பித்து விட்டாள். கம்ப்யூட்டர் கற்றுக்கொண்டு சில ஏஜென்சிகளை எடுத்து வீட்டில் இருந்தபடியே உழைத்தாள். அதில் கணிசமாக ஒரு தொகை வந்தது. 3வது சகோதரிக்கும் திருமணம் முடிந்து விட்டது. தனக்குள்ள சகல சேமிப்புகளையும் கணபதி துடைத்து எடுத்து விட்டான். தவிர கடன்.
அனிதாவுக்கு 5 வயதாக இருக்கும்போது ஜானகி மறுபடியும் கர்ப்பமானாள். மாமியார் ஜானகியிடம் பேசினாள். ஏற்கனவே அவனுக்கு நிறைய கடன். மூத்தது பொண்ணா பிறந்த மாதிரி இதுவும் பொண்ணா பிறந்தா அவன் என்ன செய்வான் பாவம். அதனால வேண்டாம், களைச்சிடு. அதிர்ந்து போனாள் ஜானகி. அதை கணபதியிடம் அவள் சொல்ல கணபதி எரிமலையாக வெடித்து சிதறிவிட்டான். ஏம்மா, நீ பெத்த 3 பொண்ணுங்களையும் நான் தானே கரை சேர்த்தேன். உருவாக்குன உன் புருஷன் போய் சேர்ந்துட்டார். அவங்கள நான் தெருவிலையா விட்டேன்? 3 பொண்ணுன்னு ஆத்திரப்பட்டு அவங்க கழுத்தை நீ நெரிச்சா போட்ட. அவங்களுக்காக ஊர் முழுக்க நான் கடன் வாங்கினப்ப வேண்டான்னு ஒரு வார்த்தை சொன்னியா? இப்ப கூட அவங்களுக்கு நான் செய்யணும்னு தானே நீ நினைக்கிற? நான் பெற போறது பொண்ணா இருந்துட்டா அதை ஆளாக்க என்னால முடியாதா என்ன? அம்மா நொறுங்கி போனாள். பதில் சொல்ல முடியாமல் ஊமையானாள். பணப்பிரச்சனை உச்சத்தில் இருக்கும் நேரம் சுனிதா பிறந்தாள். கணபதிக்கு அடுத்த கட்ட உயர்வு. எதுவும் குறைந்து போகவில்லை. அழகான பெண் குழந்தைகள். ஜானகிக்கு 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் கடன் இருந்தாலும் புருஷனின் பாசமும் தன்மேல் வைத்த அசாத்திய நம்பிக்கையும் தனக்கு அவன் கொடுத்த சுதந்திரமும் நித்திய காதலும் அவளை உயரத்தில் கொண்டு போனது. சத்யா கோவிலில் சொன்னது வேத வாக்கானது. ஒரு பெண்ணுக்கு கணவனின் காதலும் பாசமும் அரவணைப்பும் நம்பிக்கையும் முழுமையாய் கிடைத்து விட்டால் அவளை ஜெயிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. குழந்தைகள் வளர தொடங்கி விட்டார்கள். அனிதாவுக்கு 10 வயது, சுனிதாவுக்கு 5 வயது. நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தான் கணபதி. அதிகப்படியான ஃபீஸ். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பள்ளிக்கூடம். வசதியுள்ள பிள்ளைகள் மட்டுமே படிக்க முடியும். அதில் கஷ்டப்பட்டு சிபாரிசு பிடித்து இடம் வாங்கி அடுத்தடுத்து 2 பிள்ளைகளையும் சேர்த்தான். ஜானகியே அதை மறுத்தாள். சாதாரண பள்ளிக்கூடம் போதாதா? ஏற்கனவே நிறைய கடன் இருக்கு, சமாளிக்க முடியுமா? சாதாரண பள்ளியில படிச்சு உச்சிக்கு வர்ற பிள்ளைகள் இல்லையாங்க? இருக்கு ஜானு, மறுபடியும் போராடணும். இது ஜம்பத்துக்காக இல்ல. இங்க நல்லா படிச்சா மேல் படிப்புக்கு அவங்களே உத்தரவாதம் தருவாங்க. வேலையும் கிடைக்கும். பெரிய பதவி, நல்ல சம்பாத்தியம்னு வந்துட்டா நல்லது தானே. குழந்தைகள் நன்றாகவே படித்தார்கள். அம்மா நோய்வாய்ப்பட்டு சிறுநீரகம் 2ம் பழுதாகி டயாலிசிஸ் போய் பணம் தாறுமாறாக செலவழிந்தது. சமாளிக்க முடியவில்லை. கணபதி அப்போதும் சளைக்கவில்லை. அம்மாவை கைவிடாமல் கடைசி வரை போராடினான். லட்சங்களை இறைத்தான். ஜானுவும் ஒத்துழைத்தாள். அம்மா கடைசி கட்டத்தை நெருங்கும் போது 3 பெண்களையும் பார்க்க வேண்டும் என்றாள். கணபதி தகவல் தர 1000 கேள்விகள் கேட்டு சால்ஜாப்பு சொல்லி மறுத்தார்கள். நான் உங்களை பணம் கேட்கல. உங்க தலையில அம்மாவை கட்டவும் மாட்டேன். பெத்தவ பார்க்க ஆசைப்படுறா, மனசு இருந்தா நிறைவேத்துங்க. அதன் பிறகுதான் 3 பேரும் பார்க்க வந்தார்கள். நலம் விசாரித்து விட்டு சென்று விட்டார்கள். மாமியார் ஜானகியை இப்போது நன்றாக புரிந்து கொண்டு விட்டாள். இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில சலிப்பே இல்லாம உன்னால மட்டும் எப்படிமா இப்படி என்ன நல்லா பாத்துக்க முடியுது? காரணம் உங்க பிள்ளை அத்தை. என்ன சொல்ற? நீங்க எல்லாரும் அவரோட ரத்தங்கள். அவரால பிரிச்சு பார்க்க முடியாத உறவுகள். அவருக்குனா அது எனக்கும் தானே. மாமியார் நெகிழ்ந்து போனாள். மறுநாள் மாலையே உயிர் பிரிந்து விட்டது. அதன் பிறகு 16 நாள் காரியங்கள் முடியும் வரை சகோதரிகள் கூடவே இருந்தார்கள். யாரையும் கணபதி செலவழிக்க விடவில்லை. எல்லாம் அவனே செய்தான். எல்லோரும் புறப்பட்டு விட்டார்கள். பிறகென்ன? பிள்ளைகளின் படிப்பு. கணபதியும் ஜானுவும் அடுத்த 8 ஆண்டுகள் கடுமையாக உழைத்ததில் கடன்கள் மொத்தமும் அடைந்து நிமிர்ந்து விட்டார்கள். கணபதி வேலைக்கு சேர்ந்த புதிதில் தாம்பரம் தாண்டி ஒரு நிலம் வாங்கி இருந்தான். அன்றைக்கு 1 ஏக்கர் நிலம் 30,000 ரூபாய் கடன்பட்டு அதை வாங்கினான். அது சரியான நேரத்தில் கை கொடுத்தது. அங்கே ஏதோ ஒரு ஃபேக்டரி கட்ட வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று நிலங்களை வளைத்து போட இது நடுவில் மாட்டிக்கொண்டது. கணபதியை நாடி வந்து விட்டார்கள். இன்றைய மார்க்கெட் நிலவரத்துக்கு அதன் மதிப்பு 1.5 கோடி ரூபாய். குடும்பமே வாய்ப்பிழந்தது. பேசினார்கள், அக்ரிமெண்ட் போட்டார்கள். சகலமும் ஒரே மாதத்தில் முடிந்து விட்டது. அதற்குள் இங்கே ஜானு பட்ஜெட் போட தொடங்கிவிட்டாள். என்னங்க, அந்த பணத்துல இந்த ஏரியால நம்ம ஒரு வீடு வாங்கிடலாம். நம்ம ஏரியால 3 பெட்ரூம் பிளாட்டுக்கு 1.5 கோடி ஆகுமா? வாங்கிடலாங்க, வருது இல்ல? அப்படியே வீடா மாத்த வேணாம் ஜானு. பொண்ணுங்க படிப்பு முடியல, அப்புறம் அவங்க கல்யாணம் இருக்கு, அதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லையா? அதனால அதுல பாதி 75 லட்சம் கொடுத்தா டபுள் பெட்ரூம் வீடு இங்கேயே கிடைக்கும். அதுக்கே பத்திரப்பதிவு செலவுன்னு போனா 90 ரூபாய் ஆயிடும். வேணுமா ஜானு? கண்டிப்பா வேணுங்க. ஒரு காரும் வாங்கிடலாம். மீதி 50 லட்சத்தை பேங்க்ல போட்டுட்டா அது வட்டியோட வளரட்டும். பிள்ளைங்க கல்யாணத்துக்கு ஆகும். ஜானு,
இப்ப அனிதாவுக்கு 17, காலேஜ்ல சேர்க்கணும். அடுத்தது சுனிதா வர்றா, 2 பேருக்கும் கல்யாணம் செய்யணும். இந்த 1.5 கோடி ரூபாய் முழுசா தேவைப்படும் ஜானு. நமக்கு வீடு வேணுமா? வாடகை வீட்டுல இருந்துட்டு போயிடலாமே. இத பாருங்க, ரிட்டையர் ஆனா உங்களுக்கு பென்ஷன் இல்ல, மொத்த பணம் பிள்ளைங்களுக்கு செலவாயிடும். நம்ம கிட்ட எதுவும் மிஞ்சாது, தெருவுல நிப்போம். அப்ப இந்த வீடு தான் காப்பாத்தும், புரியுதா? விவாதம் வலுத்தது. யோசித்தான், சரியென்று பட்டது. அவர்களுக்கு வெகு அருகில் நகரின் மைய பகுதியில் கட்டி முடிக்கும் நிலையில் ஒரு பிளாட் இருக்க அதை போய் பார்த்தார்கள். முதல் மாடியில் இருந்த வீடு காற்றோட்டமாக இருந்தது. நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட வீடு. எல்லோருக்கும் பிடித்து போக விவாதித்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அனுபவப்பட்டவர்களை வைத்து பத்திரங்களை பரிசோதித்தார்கள். எல்லாம் சரியாக இருக்க வாங்கிவிட்டார்கள். அந்த பணமும் வர ஜானு ஆசைப்படி ஒரே நேரத்தில் வீடும் காரும் வந்துவிட்டது. மீதி 60 லட்சம் இருந்தது. 2 பெண்களின் பேரில் ஆளுக்கு 30 என்று பிரித்து சேமிப்பில் போட வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் நடத்த நாள் குறித்தார்கள். சகோதரிகள் குடும்பத்துடன் அழைக்கப்பட்டார்கள். அத்தைகள் வருவதற்கு முன்பே அனிதா அப்பா அம்மாவை அழைத்து பேசினாள். அப்பா, எப்படி இந்த வீடும் காரும்னு அத்தைகள் கேட்பாங்க, சொல்ல வேண்டியதுதாம்மா. இந்த மாதிரி நிலம் வித்து 1.5 கோடி வந்ததுன்னு ஒப்பிக்க வேண்டாம், வயிறு எரிவாங்க. தப்பா பேசாதடி. ஜானு அதட்ட. இல்லம்மா, புரிஞ்சுக்கோ. அத்தைகள் குடும்பத்துல நடக்கிற ஏதாவது உனக்கு தெரியுதா? அப்பா கஷ்டப்பட்டு 3 பேரையும் ஆளாக்குனார். அவங்க எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கு. நமக்கு இருந்ததா? அவங்க எப்படி வாங்கினாங்க? என்ன சோர்ஸ்னு சொன்னாங்களா? நல்ல கேள்விதான் ஜானு. அப்பா, நான் யாரையும் தப்பா பேசல. உடன்பிறப்புகள் வசதி தான். ஆனா தனக்குன்னு குடும்பமான பிறகு எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கணும்னு அவசியம் இல்ல, புரியுதா? ஜானு பேசவில்லை. பேங்க்ல எங்க பேர்ல 60 லட்சம் இருக்குன்னா நாளைக்கு மத்தவங்களுக்கு குத்தும் கொடையும் ஏதாவது ஒரு தேவை வரும், கேட்பாங்க. நீயும் அப்பாவும் மறுக்க மாட்டீங்க. அம்மா, நீ கெட்டவளா இருக்க வேண்டாம், அதுக்காக ரொம்ப நல்லவளா வாழணும்னு இல்ல, அதுவும் ஆபத்து தான். கணபதி சிரித்து விட்டார். பெருமை பிடிபடவில்லை. நல்ல பள்ளிக்கூடம், நல்ல சேர்க்கை. 17 வயசுல நம்ம பொண்ணுக்கு புத்தி எத்தனை கூர்மையா வேலை செய்து பாரு. போதுமே, லோன் போட்டு வாங்கணும்னு சொல்லிக்கமா. கடன் நிறைய இருக்குன்னா யாரும் பக்கத்துல வரமாட்டாங்க, சரியா? பிரமித்தாள் ஜானு. எப்படி தாண்டி யோசிக்கிறாள் அனிதா. சின்னவள் எதுவும் பேசவில்லை. 12 வயது, பேசும் பக்குவம் வரவில்லை. அடுத்த வாரமே புது வீடு கிரகப்பிரவேசம். முழுமை பெற்ற வீடு, காரும் வந்தாகிவிட்டது. 100 பேரை மட்டுமே அழைத்திருந்தார்கள். சகோதரிகள் குடும்பத்துடன் வந்து விட்டார்கள். அனிதா சொன்னது போலவே அவர்களின் பார்வையில் பொறாமை கலந்திருந்தது. சகோதரன் வீடு வாங்கியதில் மகிழ்ச்சி அடையாமல் குடைந்து குடைந்து கேள்விகளை கேட்டார்கள். எல்லாம் லோன் தான் ஜானு சொல்ல அவர்கள் நம்பவில்லை என்றாலும் அரைமனதாய் விழாவில் பங்கெடுத்து கொண்டு வீடு திரும்பினார்கள். மறுநாளே புது வீட்டுக்கு சாமான்களோடு குடித்தனம் வந்து விட்டார்கள். காரை கணபதியே ஓட்டினார். அனிதா டிரைவிங் ஸ்கூல் சேர்ந்து கார் ஓட்ட கற்றுக்கொண்டு விட்டாள். புது வீட்டுக்கு குடி வந்ததும் வாழ்க்கையின் போக்கே மாறிவிட்டது. செலவும் கூடி போனது. குடும்ப செலவு, பிள்ளைகள் தொடர்பான செலவு, ஏசிக்கள், செல்போன்கள், கம்ப்யூட்டர், உடைகள், பொழுதுபோக்கு என வாழ்க்கை மேல்தட்டுக்கு வந்துவிட்டது. அனிதா +2 முடித்து பெரிய கல்லூரியில் சேர பெரும் தொகை தேவைப்பட்டது. அந்த 60 லட்சமும் பெண்களின் கல்யாணத்துக்காக இருக்கட்டும் என்று மறுபடியும் ஆபீஸில் லோன் வாங்கி அவளை கல்லூரியில் சேர்த்தார் கணபதி. நல்ல பள்ளி என்பதால் சுனிதாவுக்கும் செலவானது. என்னங்க, ஆளுக்கு 30 லட்சம் போட்டு வச்சிருக்கோமே, அதை எடுத்து செலவு பண்ணுங்க. மறுபடியும் ஆபீஸ்ல லோன் போட்டு எதுக்கு கடனை சுமக்கணும்? எல்லா கடனும் போக கைக்கு வர்ற சம்பளம் ரொம்பவே குறையுதுங்க. குடித்தனம் நடத்துறது கஷ்டமாயிடும். முன்ன மாதிரி இல்ல, இப்ப குடும்ப செலவு 3 பங்காயிடுச்சு. புரியுது ஜானு. பிள்ளைங்க நல்லா படிச்சு வெளியில வந்துட்டா நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாப்பிள்ள பார்க்கணும். அதுக்கு செலவாகாதா? நகைகள் பெருசா நம்ம கிட்ட இல்ல. இந்த 60 லட்சம் போதாது. இப்ப சேமிப்பு இருக்கிற காரணமா வட்டியோட செலவழிச்சிட்டா அவங்கள கரையேற்ற முடியாது. முழி பிதுங்கி நிப்போம் ஜானு. இத பாருங்க, ஆபீஸ்ல 2 தடவை நீங்க ஃபைனல் வித்ட்ராயல் போட்டாச்சு. எந்த லோனும் பாக்கி இல்ல. பிடித்தம் போக நீங்க கொண்டு வர்ற பணம் 20,000. நான் தக்கிடி முக்கடி போட்டு 15,000 வீட்டுல தேத்துறேன். அப்ப கூட துண்டு விழுதுங்க. பரவாயில்லம்மா, சமாளி. ஏதாவது ஒரு பதவி உயர்வு வரும், நமக்கு கை கொடுக்கும். அளவோஞ்சி குளிக்க முடியாது ஜானு. நம்பிக்கை தான் நல்ல வாழ்க்கைன்னு நீயும் நானும் குடித்தனம் நடத்துறோம். அது கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தும்.
சரிங்க. அனிதா நன்றாகவே படித்தாள். சின்னவளும் சோடை போகவில்லை. அனிதா தனது 5 வருட இன்டகிரேட்டட் கோர்ஸை முடித்து வருவதற்குள் சுனிதா பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு தயாராகிவிட்டாள். மூச்சு முட்டியது கணபதிக்கு. அம்மா, நான் பிஜி பண்றேன் அனிதா சொன்னாள். வேணாண்டி, கேம்பஸ் வரும், நல்ல வேலை கிடைக்கும், குடும்பத்துக்கு உதவியா இருக்கும். இல்லம்மா, பிஜி பண்ணாதான் சிறப்பான எதிர்காலம். விடு ஜானு, புள்ளைங்க படிக்க ஆசைப்பட்டா தடுக்க கூடாது. நமக்கெல்லாம் படிக்க வைக்க அப்பா இல்ல, நம்ம புள்ளைங்களுக்கு அந்த யோகம் இருக்கு. நீ படிமா. 2 பேருக்கும் கல்லூரி படிப்பு, வரும் சம்பளம் போதவில்லை. என்னங்க, அவங்க சேமிப்புல இருந்து இப்பவாவது எடுங்களேன், நம்ம பணம் தானே. இல்லம்மா, வீட்டை பேங்க்ல அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கலாம், அதுக்கும் வட்டி கட்டணும் இல்லையா? கட்டிக்கலாம் ஜானு, நான் பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன், நீ கவலைப்படாத. எதுக்குங்க? வீடு நம்ம வீடு, அடகு வைக்கலாம். பேங்க்ல உள்ளது பொண்ணுங்க பணம், அதுவும் உங்க பணம் தானே. வேண்டாம் ஜானு. என்னங்க, உங்க சகோதரிகளுக்காக மூச்சு முட்டை கடன் வாங்கும் போது வயசும் தெம்பும் தைரியமும் உங்களுக்கு இருந்திருக்கு. இப்ப எல்லாமே குறையுதுங்க. நமக்கு சமாளிக்கிற சக்தி வேண்டாமா? வருஞ்சானு, நல்ல சிந்தனையோட எதை செஞ்சாலும் அதுக்கு நல்ல பலன் நிச்சயமா கிடைக்கும். ஜானு பேசவில்லை. ஆனால் பயம் மட்டும் ஆட்டி வைத்தது. முதுகலை படிக்கும் போதுதான் அனிதாவுக்கு விக்ரம் அறிமுகமானான். அவளை விட 1 வருடம் சீனியர். வசதி படைத்த பையன். அப்பா பிசினஸ்மேன். ஒரே பையன். அம்மா சமூக சேவகி. பங்களா, கார் என நகரின் மைய பகுதியில் வாழும் இளைஞன். அனிதாவின் புத்திசாலித்தனம் கண்டு அவளிடம் ஈர்ப்பு ஏற்பட பழகத் தொடங்கினான். நட்பு மெதுவாக காதலானது. அவனுக்கு கேம்பஸில் ஒரு பெரிய கம்பெனி வேலைக்கு அழைத்தது. அவனது படிப்பு முடிந்து வேலையில் சேர்வதற்குள் 2 பேரும் நெருங்கி பழக தொடங்கிவிட்டார்கள். வெளியில் சுற்றுவது வாடிக்கையாகிவிட, நீங்களே கோடீஸ்வரர், உங்களுக்கு எதுக்கு வேலை? நோ நோ, நான் என் படிப்புக்கும் திறமைக்கும் என் காலில் நிக்க விரும்புறேன். இந்த கம்பெனில சேர்ந்தா 6 மாசத்துல லண்டன் போயிடலாம். பெரிய எதிர்காலம். எங்க அப்பா மாதிரி 10 கம்பெனிகளுக்கு சொந்தக்காரனாகலாம். அப்பன்னா இரு, நான் உள்ள போனது உன்னை இழுத்துக்கிறேன், உன்னை விடுவேனா? சரி, நம்ம காதல வீட்ல இரு. நான் வேலையில சேர்ந்து 6 மாசம் ஆனதும் நீ முடிப்ப, உனக்கும் வேலை கிடைக்கும். அப்புறமா டிக்ளேர் பண்ணலாம். இப்பவே பிளான் போட்டு செய்யலாம். வாயை திறக்காத, சரியா? அவளும் வாயை மூடிக்கொண்டாள். காதல் மட்டும் தொடர்ந்தது. அவன் படிப்பு முடித்து சொன்னபடி பெரிய கம்பெனியில் சேர்ந்து விட்டான். அவளுக்கும் அதே கம்பெனி கேம்பஸ் இன்டர்வியூ வரும்போது அவன் அதிகாரிகளை பிடித்து சரி செய்து விட அனிதாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாள். எடுத்த எடுப்பில் ₹1,00,000 சம்பளம், கம்பெனி கார், பெரிய பதவி. குடும்பமே பூரித்து போனது. அனிதா, நீ 2 வருஷம் வேலை பார்த்தா 25 லட்சம் சேர்த்துடலாம். எனக்கு செலவே இல்லைன்னு நினைச்சியா நீ? சரிடி, அப்படி இப்படின்னு செலவு பண்ணாலும் மீதி 20 தேரும் இல்லையா, உன் கல்யாணத்துக்கு பார்த்துடலாம். மறுநாள் வீட்டில் நடந்ததை விக்ரமிடம் சொன்னாள். இனி சொல்லிடலாம் அனிதா. விக்ரம் தான் அவன் வீட்டில் முதலில் விவரம் சொன்னான். வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள். அம்மா முதலில் எதிர்க்க அப்பா தடுத்தார். இத பாருடி, கல்யாணம் முடிச்சா 2 பேரும் லண்டனுக்கு போயிடுவாங்க. நிச்சயமா அங்கதான் செட்டில் ஆக போறாங்க. எந்த ஜாதியா இருந்தா என்ன, உன் பிள்ளைய நீ மடியில கட்டிக்க முடியுமா? உறவு தொடரணும்னா வாய மூடிட்டு தலையாட்டு. இங்கே அனிதா சொல்ல ஜானகி பதறிவிட்டாள். அனிதா, முதலாவதா நம்ம ஜாதி சனம் இருக்காங்க. நம்ம குடும்பத்துல ஜாதி தாண்டி யாருக்கும் கல்யாணம் நடந்ததில்ல. அடுத்தபடியா அவங்க பெரும் பணக்காரங்க. யோசனை பண்ணுடி. இல்லம்மா, நானும் விக்ரமும் 1 வருஷமா காதலிக்கிறோம். இந்த வேலை எனக்கு கிடைக்க என் திறமை மட்டுமே காரணம் இல்ல, அவர் சிபாரிசும் காரணம். விக்ரம் ரொம்ப பிராக்டிக்கலானவர். வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு வர துடிக்கிறார். அதுல நானும் பங்கெடுத்துக்க விரும்புறேன். தடுக்காத. என்னங்க, நீங்க பேசுங்க. விட்ரு ஜானு, அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையத்தான் நாம இந்த பாடுபடுறோம். அது அழகா வரும்போது எதுக்கு ஜானு தடுக்கணும்? அப்பா புரிஞ்சுக்கிட்டார் பாரு. நாம முறைப்படி அவங்க கிட்ட பேசுவோம். முதல்ல விக்ரமணி வீட்டுக்கு கூட்டிட்டு வா. மறுநாள் இரவு 8 மணிக்கு இருவரும் காரில் வந்து இறங்கினார்கள். வரவேற்றார்கள். அழகாக பேசினான். கண்ணியமாக நடந்து கொண்டான். எங்க பேரண்ட்ஸுக்கு தடையில்ல, நீங்க வந்து பேசுங்க. அந்த வார கடைசியில் நேரம் குறித்தார்கள். கணபதியும் ஜானுவும் புறப்பட, நானும் வர்றேன். அனிதா சேர, நீ வரக்கூடாதுடி. நாங்க பெரியவங்க பேச வேண்டியதுதான் முறை. நீ எந்த காலத்துலமா இருக்க? நான் தேடிக்கிட்ட வரன் இது. நான் வராம எப்படி? சரி, வரட்டும். அப்பா சொல்ல மூவரும் காலை 10 மணிக்கு வந்து இறங்க விக்ரம் வரவேற்றான். அப்பாவும் அழைத்தார். அம்மாவிடம்
பணக்கார திமிர் தூக்கலாக இருந்தது. கண்களில் அலட்சியம். கணபதி பவ்யமாக பேச, எங்களுக்கு ஒரே பிள்ளை, கோடீஸ்வர சம்பந்தம் கியூல நிக்குது. அவன் இவளை காதலிச்சு தொலைச்சிட்டான், வேற வழி இல்ல. அனிதா எழுந்து விட்டாள். விக்ரம், எனக்கு எந்த குறையும் இல்ல. உனக்கு நிகரா எல்லா தகுதிகளும் இருக்கு. நீ தான் ப்ரப்போஸ் பண்ணின. நான் உன்னை வலைவீசி பிடிக்கல. அத உங்க அம்மா கிட்ட சொல்லுடா. வேண்டாம்னா போயிட்டே இருப்போம். என் அழகுக்கும் தகுதிக்கும் தேடி வருவாங்க. பேசாம இருடி. நீ பேசாம இருமா. என்னடா இத்தனை திமிரா பேசுறா? விக்ரமின் அம்மா சொல்ல, மட்டம் தட்டுனா இதை விட திமிரா பேசுவேன். சொல்லி வைடா விக்ரம். இவளை நீ கட்டிக்கிட்டா நான் உனக்கு இல்ல விக்ரம். சண்டை பெரிதாகிவிட்டது. விக்ரமின் அப்பா மிரண்டு விட்டார். பணம் மட்டும் எதையும் சாதிக்காதடா. யார்கிட்ட? விக்ரம், நான் வேணும்னா தேடி வா. அவள் வாசலில் இறங்கி விட்டாள். கணபதி ஜானு பதறி போய் மகள் பின்னால் நடக்க, அனிதா காரை எடுக்க, உள்ளே அந்த அம்மா கூச்சல் போட ரணகலமாகிவிட்டது. வீட்டிற்கு வந்து விட்டார்கள். அனிதா கொதிநிலையில் இருந்தாள். நீ இப்படி பேசினா இந்த ஜென்மத்துல எவனும் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டாண்டி. நான் ஒரு நாள் பட்ட அவசரத்துக்கு உங்க அப்பா என்ன தள்ளி வச்சிட்டார் தெரியுமா? நிறுத்துமா. நான் அடங்க மாட்டேன். எதுக்கு அடங்கணும்? படிப்பும் தகுதியும் நல்ல சம்பளமும் எனக்கு இருக்கு. நான் வேணும்னா விக்ரம் வருவான். இது சரியில்லை அனிதா. எப்பவுமே அதிக கோபமும் ஓவர் பேச்சும் அடங்காப்படாரித்தனமும் உனக்கு அதிகம். இது சரியில்லை சொல்லிட்டேன். நீ பேசாதம்மா. எனக்கு என் வாழ்க்கை அமைச்சுக்க தெரியும். கணபதி மிரண்டு போயிருந்தார். அக்கா சொல்றதுல தப்பு இல்ல என்றாள் சின்னவள். இது அடுத்த அதிர்ச்சி. விக்ரம் வீட்டில் போராட்டமே நிகழ்ந்தது. விக்ரம் அம்மாவிடம் ஒரு வாரமாக போராடி சம்மதம் வாங்கிவிட்டான். சரிடா, என்னமோ பண்ணு. ஆனா சும்மா தாலியை கட்டிட்டு வந்து நிக்காத. ஒரு மண்டபம் எடுத்து நல்லா செய்ய சொல்லு. நீ அன்னக்காவடி பெத்த பிள்ளை இல்ல. நடக்குமா? மறுநாளே அனிதாவிடம் சகலமும் சொல்லி, அவங்களுக்கு தடையில்லை அனிதா. என் செலவுல கல்யாணத்தை நான் நடத்துறேன், சரியா? எதுக்கு? ஏன் ஷேர் 30 லட்சம் அப்பா வச்சிருக்கார். வட்டியில ஒரு 15 சேர்ந்து இருக்கும். நல்ல மண்டபம் எடுத்து நகை நட்டோட பிரமாதமா கல்யாணம் நடக்கும் விக்ரம். காதல் பெருசுதான். அதுக்காக கஞ்சிக்கு வக்கில்லாத குடும்பம் இல்லை எங்க குடும்பம், சரியா? எதுக்கு கோவப்படுற அனிதா? எனக்கு சுயமரியாதை அதிகம். நாங்களும் யாருக்கு குறைஞ்சவங்க இல்ல. ஒரு பணக்காரி வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு கல்யாணம் நடந்திருக்குமான்னு ஊரே கேட்கணும். சரி சரி விடு. அனிதா வீட்டிற்கு வந்து விட்டாள். சகலமும் சொன்னாள். நாம யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லைன்னு காட்டணும்பா. இப்படி ஒரு கல்யாணம் நடக்கலேன்னு ஊரே பேசணும். பட்ஜெட் போட்டார்கள். மண்டபம், துணிகள், நகைகள், கேட்டரிங், போட்டோ, வீடியோ என சகலமும் பெரிதாக இருந்தது. பார்த்து பார்த்து அனிதாவே பட்ஜெட் போட்டாள். 50 லட்சம் வந்தது. பேங்கில் வட்டியோடு 80 லட்சம் இருந்தது. 40 உன் தங்கச்சி பணம்டி. அதனால பட்ஜெட் 40 தாண்டக்கூடாது அனிதா. விடுமா. நானும் விக்ரமும் லண்டன் போய் சம்பாதிச்சு குவிக்க போறோம். அப்ப இதை விட பெருசா முழுக்க முழுக்க எங்க செலவுல சுனிதாவுக்கு கல்யாணத்தை நடத்த போறோம். இந்த பணமே வேண்டாம். இப்ப கணக்கு பார்க்காத. என் மாமியார் முகத்துல கரிய பூசணும். நானும் வசதி படைச்ச பெண்ணுதான்னு நிரூபிக்கணும். இது வேணாண்டி. இந்த பகை தப்பு. 1000 தான் ஆனாலும் மாப்பிளைய பெத்த அம்மா. நீ பேசாதம்மா. அந்த பொம்பளை அம்மா இல்ல, சும்மானு காட்டுறேன். அவளே இறங்கி வேலைகளை செய்ய தொடங்கினாள். கல்யாணம் முடித்த மறுநாளே லண்டனுக்கு செல்ல வேண்டும் என்பதால் ஒரு பக்கம் கல்யாண ஏற்பாடுகள், மறுபக்கம் லண்டன் பயணத்திற்கான ஏற்பாடுகள் இரண்டும் ஒரே நேரத்தில் நடந்தது. அழகாக திட்டமிட்டு அவளே பார்த்து பார்த்து செய்தாள் அனிதா. கணபதியும் ஜானகியும் பிரமித்தார்கள். 3 கல்யாணம் நடத்திய கணபதி கூட இத்தனை நேர்த்தியாக செய்யவில்லை. அத்தனை அழகாக திட்டமிட்டாள். விக்ரம் சகலத்திலும் அவளுடன் இருந்தான். முறைகள் எதையும் கைவிடவில்லை. அன்று இரவு ஜானகி கணக்கு பார்த்தாள். இதுவரைக்கும் செலவு 60 லட்சத்தை கடந்துருச்சுங்க. மேலும் ஒரு 5 லட்சம் ஆகலாம். மீதி 15 லட்சம் தான் இருக்கும். என்னங்க, அனிதா அளவுக்கு மீறி போறா. சுனிதா பணமெல்லாம் காலி ஆகுது. இது சரியா? தங்கச்சிக்கு வரும்போது அவ செய்வா ஜானு. எப்படி நம்புறதுங்க? ஜானு, இதுவரைக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு 2 பேரும் இருந்தாச்சு. அதுவே தொடரட்டுமே. வீடும் அடமானத்துல இருக்கு. வட்டி கட்டிட்டு வேற இருக்கோம். மீட்கலாம் ஜானு. நம்ம குழந்தைக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. சந்தோஷப்படு. விக்ரம் தகுதியான பையன் ஜானு. சரிங்க, தகுதிக்கு மீறி செலவழிக்கிறாளே. படிச்சு அவ சம்பாதிக்கவே இல்லை. நம்ம கிட்ட அனுமதி கேட்காம வாரி விடுறா. கோடீஸ்வரி மாமியாரோட மூக்க உடைக்க நம்ம எலும்புகள் இங்க நொறுங்குது. அந்த அம்மாவுக்கு எந்த நஷ்டமும் இல்ல. பாதிப்பு முழுக்க நமக்கு தாங்க. ரொம்ப தாண்டி யோசிச்சா நிம்மதி போயிடும் ஜானு. இப்ப கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசி.
ஜானகிக்கு உள்ளுக்குள் உதறியது. ரொம்பவும் அகலக்கால் வைக்கிறோமோ என்று பயமாக இருந்தது. திரும்பி பார்ப்பதற்குள் கல்யாணம் நெருங்கிவிட்டது. ஊரே கூடிவிட்டது. எல்லாமே பிரம்மாண்டமாக அமைந்து விட்டது. பரபரவென செயல்பட்டு முகூர்த்த நாளும் விடிந்து அனிதா கழுத்தில் தாலி ஏறிவிட்டது. அதன் பிறகு மாலை ரிசப்ஷன். அது முடிய இரவு 10 மணிக்கு நேராக நட்சத்திர ஓட்டலுக்கு பயணம். அங்கே சாந்தி முகூர்த்தம். அறைக்குள் வந்ததும் அனிதா களைத்து போனாள். அருகில் வந்தான் விக்ரம். தேங்க்யூடா அனிதா. எதுக்குப்பா? கல்யாணம் பிரமாதமா நடந்தது. நம்ம ஆபீஸ் கலீக், ஃப்ரெண்ட்ஸ், உறவுக்காரங்க எல்லாம் வாய பொளந்துட்டாங்க. இத்தனை பாராட்டுக்கும் சொந்தக்காரி நீதான். ஏன் நீங்க இல்லையா? இருக்கேன். ஆனாலும் பக்காவா பிளான் போட்டு கொடுத்தது நீ. எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டு செஞ்ச. எத்தனை பெரிய ஃபங்க்ஷன். நீ புத்திசாலி, திறமைசாலின்னு எனக்கு தெரியும். ஆனா இத்தனை டேலண்ட் உன்கிட்ட இருக்கிறது எனக்கே தெரியாது. ஐ லவ் யூ டார்லிங். அனிதாவுக்கு பெருமிதம் பொங்கி வழிந்தது. இனிமே உன்னை கேட்காம நான் அடியெடுத்து வைக்க மாட்டேன். நான் சந்தோஷமா இருப்பேன். நீ வச்சதுதான் சட்டம். அதுக்கு மேல எதுவும் இல்ல. தேங்க்யூ. அளவுக்கு மீறின புகழ்ச்சி இது. இல்லடா, அத்தனையும் சத்தியம். திறமை என் மனைவி கிட்ட இருக்கும்போது ஈகோ இல்லாம அதை ஏத்துக்கணும். யூ ஆர் கிரேட் விக்ரம். உனக்கு களைப்பா இருந்தா இன்னைக்கு வேணுமா? நிச்சயம் வேணும். முகூர்த்த நாளை தவற விடக்கூடாது. நாளைக்கு ஃப்ளைட்ல இருப்போம். நம்ம சொந்த பூமியில தமிழ் மண்ல சுபம் நடக்கணும். அதுதான் நமக்கு பெருமை. எல்லாத்துக்கும் அழகான காரணம் வச்சிருக்க அனிதா. சந்தோஷமாக அவளை ஆக்கிரமித்தான். காலை தாமதமாக எழுந்து வந்தார்கள். நேராக விக்ரம் வீட்டிற்கு வந்து விட்டார்கள். அங்கே பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பால் பழம் சாப்பிட்டார்கள். பிறந்த வீட்டிற்கு போனார்கள். அம்மா விருந்தே சமைத்திருந்தாள். சாப்பிட்டார்கள். தன் பொருட்களை ஏற்கனவே இருவரும் அவரவர் வீட்டில் பேக் செய்து வைத்திருந்தார்கள். எதற்கும் நேரமில்லை. மாலை விமானம். 3 மணி நேரம் முன்னதாக போக வேண்டும். நின்று பேசக்கூட நேரமில்லை. இப்ப போனா எப்ப வருவீங்க அனிதா? அம்மா கேட்க, தெரியலமா. 2 பேரும் 1 வாரம் கழிச்சு டியூட்டில சேரணும். அங்க செட்டில் ஆகணும். இப்ப எதுவும் சொல்றதுக்கு இல்ல. உன் தங்க ஒருத்தி இருக்கா, மறந்துடாத. அம்மா, அவ படிப்பு முடிய இன்னும் 3 வருஷம் இருக்கு. அப்புறம் வேலை கிடைக்கணும். அப்புறம்தான் கல்யாணம். அவசரப்படாத. பெத்த பொண்ணு மேல நம்பிக்கை வை. இப்ப எங்களை வழி அனுப்ப பாரு. சந்தேகப்படாத. ஜானகி கடுப்பாகி விட்டாள். ஏர்போர்ட்டுக்கு வரட்டுமா அனிதா? கணபதி கேட்க, தேவையில்லப்பா. நாங்களே டென்ஷன்ல இருக்கோம். இந்த வழி அனுப்புற சடங்குகள் எல்லாம் வேண்டாமே ப்ளீஸ். அவரும் வாயை மூடிக்கொண்டார். விக்ரம் வீட்டிற்கு போனார்கள். எல்லாம் தயாராக இருந்தது. அடிக்கடி போன் பண்ணுப்பா விக்ரம். சரிப்பா. ஒரே பையன் நீ. பிரிஞ்சு இருந்ததே இல்ல நாங்க. பிரிச்சுட்டா. படக்கென திரும்பினாள் அனிதா. பிள்ளைக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். அப்படி எல்லாரும் பிரியறதில்ல. எல்லாருக்காகவும் நாங்க வாழல. தெரியுதே, உனக்காக மட்டும்தானே நீ வாழ்ற. விடுமா. கிளம்பும் போது எதுக்கு கலவரம்? கார் வந்தது. அவள் மாமாவிடம் மட்டும் சொல்லிக்கொண்டு காரில் ஏறிவிட்டாள். இவ சத்தியமா விளங்க மாட்டா. விக்ரம் முகத்தில் ஒரு வழி தெரிந்தது. கார் புறப்பட்டு விட்டது. அதே நேரம் ஜானகி உள்ளே சிஸ்டத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாள். கணபதி அருகில் வந்தார். என்ன ஜானு, கூடவே இருந்த பொண்ணு கல்யாணமாகி புறப்பட்டு போயிட்டாளேன்னு கஷ்டமா இருக்கா? இல்லங்க. என்னமா சொல்ற? அடுத்தவளை நினைச்சு கவலையா இருக்கு. அவளை நல்லபடியா கரை சேர்க்கணும்னு பதட்டமா இருக்கு. அதுக்கு இன்னும் 5 வருஷங்கள் இருக்கு ஜானு. ஓடி போயிடுங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே சுனிதா தயாரா நிப்பா. 15 லட்சம் தான் இருக்கு. போதுமா? ஆபீஸ்ல இனி வாங்க எந்த லோனும் இல்ல. வீட்டை அடமானம் வச்சதுக்கு வட்டி கட்டுறோம். இன்னும் நாம கடுமையா உழைக்கணுங்க. பிரமிப்புடன் பார்த்தார் கணபதி. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஆச்சரியமா இருக்கு ஜானு. ஒரு கடமை முடியறதுக்குள்ளேயே அடுத்ததுக்கு எப்படி உன்னால தயாராக முடியுது? பெத்தாச்சு. சுனிதாவையும் நல்ல இடத்துல ஒப்படைக்கணுமே. விட்டுற முடியாதே. நடக்கும் ஜானு. இந்த நம்பிக்கையும் விடாமுயற்சியும் உழைக்கிற வேகமும் எதையும் சாதிக்கும். நீ இருக்கும்போது எனக்கு தெம்பு கூடும். அவள் சந்தோஷமாக சிரித்தாள். சுனிதா கல்லூரிக்கும் கணபதி ஆபீஸுக்கும் வழக்கம் போல் போக தொடங்கி விட்டார்கள். அனிதா போய் 1 வாரம் கழித்துதான் போன் செய்தாள். 3 நிமிடங்கள் மட்டும் பேசிவிட்டு வைத்தாள். இங்கே ஜானகி தையல், ஊறுகாய், சிப்ஸோடு இன்னும் பல பொருட்களையும் ஆட்கள் வைத்து தயார் செய்து பல ஏஜென்சிகளோடு பிசினஸை பெரிதுபடுத்தினாள்.
கணபதியும் அதற்கு பக்கபலமாக நிற்க மாதம் எல்லா செலவும் போக 30,000 ரூபாய் வரை கையில் நிற்க உற்சாகமாகிவிட்டார்கள். 2 வருடத்தில் ஓரளவு கடன்களை அடைத்து மீண்டும் நிமிர்ந்து விட்டார்கள். வீட்டையும் மீட்டு விட்டார்கள். நன்றாக போய்கொண்டிருந்த சமயம் திடீரென ஜானுவின் பிசினஸ் கீழே சரிய தொடங்கியது. இருக்கும் பணத்தில் கடன்களை அடைத்து ஓரளவு பணமும் சேர்த்து விட்டாள் ஜானு. மேலும் நஷ்டமாகாமல் இருக்க பிசினஸை அத்தோடு நிறுத்தி கொண்டாள். அதற்குள் சுனிதா படிப்பு முடிந்து அவளுக்கு பேங்க் ஒன்றில் வேலை கிடைத்து விட்டது. அனிதா அதற்குள் ஒரு குழந்தை பெற்று விட்டாள். பிரசவம் கூட அங்கேதான். தொடர்பு குறைந்து கொண்டே வந்தது. ஒரு நாள் விக்ரமின் அம்மா வீடு தேடி வந்து, உங்க பொண்ணு என் பிள்ளைய பிரிச்சுட்டா என மண்ணை வாரி சாபம் விட்டு போக ஜானகி உடைந்து போனாள். கணபதி ஆவேசமாகி விட்டார். நாங்க மட்டும் சந்தோஷமா இருக்கோமா? இருக்கிற பணத்தை எல்லாம் வாரி விட்டு எங்களை கடனாளி ஆக்கிட்டு போயிட்டா. அவளால எங்களுக்கு நல்லதா நடக்குது. அது நீங்க செஞ்ச பாவம். யாரும் பாவம் செய்யல. இங்க வந்து புலம்பாதீங்க. விரட்டி அனுப்பினார். அன்னைக்கே சொன்னங்க 40 லட்சத்துக்கு மேல தராதீங்கன்னு. இவ பணத்துல பாதி போச்சு. பரவாயில்ல ஜானு, ஊருகா சிப்ஸ் பிசினஸ்ல சேர்த்த பணம் இருக்கு, சமாளிக்கலாம். நல்ல படிப்பு நல்ல வேலை என்றதும் சுனிதாவுக்கும் வரன் தேடி வர தொடங்கி விட்டது. அவனும் பேங்கில் அதிகாரிதான். பெரிய சம்பளம். சுனிதாவை பிடித்து விட இங்கே சென்னையில் தான் வரன். ஓரளவு பெரிய குடும்பம் தான். ஆனால் நல்லவர்கள், பேராசை பிடித்தவர்கள் அல்ல. உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. பட்ஜெட் போட்டார்கள். 30 லட்சம் வரைக்கும் பட்ஜெட் போட, அம்மா அக்காவுக்கு 65, எனக்கு அதுல பாதி கூட இல்லையா? சொன்னேண்டி, அவ சொல்றத கேட்கல. தர்றேன்னு சொன்னா. நீ கேளு. முதலில் அனிதா போனை எடுக்கவே இல்லை. பிறகு எடுத்தாள். விவரம் சொல்ல வாழ்த்தினாள். அனிதா, நீதான் கல்யாணத்தை நடத்தணும். அப்ப வாக்கு கொடுத்திருக்கல்ல? இல்லம்மா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் இல்ல? அவளும் வாழணும் இல்லையா? நாங்க இங்க வீடு கட்டுறோம். 2 கோடி பட்ஜெட். அதுக்கே பத்தல. தவிர குடும்ப செலவு வேற. கல்யாணத்துக்கு கூட ஃப்ளைட் டிக்கெட் நீ தந்தா நான் வர்றேன். என்னடி, நீ எல்லாம் ஒரு மனுஷிதானா? நீ என்ன வேணும்னாலும் சொல்லிக்கோ. உன் மாமியார் சாப விட்டதுல தப்பே இல்லடி. மத்தவங்களுக்காக தன் வாழ்நாள் முழுசையும் தியாகம் பண்ணினவர் உங்க அப்பா. அவருக்கு பிறந்தவளாடி நீ. ஏமா உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிறியா? சீ, உன்னை பெத்தது நான் செஞ்ச பாவம். எங்க ரத்தத்தை முழுசா உறிஞ்சிட்டு இப்படி கூசாம பேசுறியே. பெத்தவ சபிக்க கூடாது. ஆனா நாங்க விடுற கண்ணீர் உன்னை சுடுண்டி. எங்களால கேட்க முடியாது, கடவுள் கேட்கும். போனை வைத்து விட்டாள். என்னங்க, தலையா அடிச்சுக்கிட்டேனே, கேட்டீங்களா? அவ புத்திய காட்டிட்டா. சரிம்மா விடு, இந்த பணம் போதும் சுனிதா கல்யாணத்தை நடத்த. அது எப்படிப்பா? சுனிதா சொல்ல. என்னடி நீயும் துள்றியா? இதுதான் எங்களால முடியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லைன்னா உன் கல்யாணத்துக்கு நாங்க உத்தரவாதம் தர முடியாது. சுனிதா மௌனமாகி விட்டாள். ஆனாலும் கணபதி மனம் கேட்காமல் மறுபடியும் ஆபீஸில் ஃபைனல் வித்ராயல் போட்டார். 10 லட்சம் வரை வந்தது. கையில் 30 இருந்தது. மாப்பிள்ளை வீட்டார் எதுவும் சொல்லவில்லை. சுனிதா கல்யாணம் நடந்து விட்டது. நன்றாகத்தான் நடந்தது. ஆனாலும் சுனிதாவுக்கு குறைதான். அவளுக்கு 65, எனக்கு மட்டும் 40. முழுமையான சந்தோஷம் இல்லை. அவளை வழி அனுப்பி வைத்தார்கள். ஜானகி தாழ முடியாமல் படுத்து விட்டாள். இரத்த அழுத்தம், சர்க்கரை, மூட்டு வலி என சகலமும் வேகமாக வெளியே வர ஆஸ்பத்திரி அனுமதி, சிகிச்சை என அதில் கொஞ்சம் பணம் கரைந்தது. தெம்பும் போய்விட்டது. உள்ளே உடைந்து விட்டது. என்னங்க, நம்ம 2 பேருக்கும் சுயநலமே இல்லையே. மத்தவங்களுக்கு செய்யறது கடமைன்னு சந்தோஷமா செஞ்சோமே. நமக்கா இப்படி 2 பொண்ணுங்க? இந்த குடும்ப ரத்தம் ஓடுது ஜானு. எங்க அம்மா, என் தங்கைகள், அவங்க குணம் முழுசா வந்திருக்கு. நமக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தா இத்தனை கஷ்டம் இருந்திருக்காதோ? தாங்கி பிடிச்சிருப்பானோ? சொல்ல முடியாது ஜானு. அதுவும் காலவாரி இருக்கலாம். ரொம்ப சோர்ந்துட்டியாமா? இல்லைங்க, வெளிச்சமே தெரியலையே. கடன்கள் மறுபடியும் வந்தாச்சேங்க. எதுக்கு இந்த கலக்கம்? இன்னும் 3 வருஷம் சர்வீஸ் இருக்கு. சரிங்க, ரிட்டையர் ஆனா நமக்கு பென்ஷன் கூட இல்லையே. என்ன செய்வோம்? அவர் பேசவில்லை. ஊர்கா ஏஜென்சிகளை வேற விட்டாச்சேங்க. போதும்மா, உழைக்க உடம்புல தெம்பு இல்ல. நீ படுத்துட்டா நான் உடைஞ்சு போயிடுவேன். என் நம்பிக்கை, தைரியம், தெம்பு எல்லாமே நீதான் ஜானு. அத புரிஞ்சுக்கோ. நான் ஓரளவுக்கு நடமாடிட்டு வேலைக்கு ஒழுங்கா போகணும்னு நீ நினைச்சா தைரியமா இரு. மூக்கையும் வாயையும் கடவுள் ஒரே நேரத்துல மூட மாட்டார், புரியுதா? அவள் எதுவும் பேசவில்லை. அடுத்த மாதமே சுனிதா வாந்தி எடுத்தாள். அங்கிருந்து தொடங்கி வளைகாப்பு, சீமந்தம், பிரசவம், குழந்தையின் முதல் பிறந்த நாள் வரை 2 வருடங்கள் ஓடிவிட்டது.
எதிலும் கணபதி ஜானகி குறை வைக்கவில்லை. ஆனாலும் சுனிதாவுக்கு தீராத மனக்குறை. இத்தனைக்கும் இருவரும் நல்ல உத்தியோகம், எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனாலும் அக்காவுடன் ஒப்பிட்டு பார்த்து அதிருப்தி. அதோ இதோ என்று அடுத்த 18 மாத கால சர்வீஸும் முடிந்து கணபதி ரிட்டையர் ஆகும் நாள் நெருங்கிவிட்டது. கடுமையாக உழைத்த ஒரு சக்கரம் மெதுவாக சுழல தொடங்கிவிட்டது. ஜானகியின் பதட்டம் கூடி போனது. சம்பளம் நின்றுவிடும், பென்ஷனும் இல்லை, மொத்த பணம் என்ன வரும் என்று தெரியாது. சமாளிக்க முடியுமா? குடும்பம் நடத்த முடியுமா? வயதாகிவிட்டது, இனி ஓடியாடி உழைக்கவும் முடியாது, வாய்ப்பும் இல்லை. ஒரு மனிதன் மாடு போல் 38 வருடங்கள் கடுமையாக உழைத்து முடித்து திரும்பி பார்க்கும் போது கையில் எதுவும் இல்லை. இது என்ன அவலம்? ஜானகியிடம் ஏராளமான கேள்விகள். கலவரம் அப்பியது. தைரியம் குறைந்து கொண்டே வந்தது. கஷ்டப்படும் காலத்தில் கூட பண்டிகைகளை அந்த வீட்டில் நிறுத்த மாட்டார்கள். பண்டிகை நாட்களில் 10 பேராவது வீட்டில் சாப்பிடுவார்கள். கடன் பட்டாலும் வீடு எந்த நேரமும் விழா கோலம் பூண்டு நிற்கும். அதெல்லாம் இனி நடக்குமா? வருமானமே இல்லாது போனால் பண்டிகை எப்படி நடக்கும்? நாங்கள் பட்டினி கிடந்தால் படைத்த தெய்வங்களும் பட்டினிதான். நினைத்த போது நெஞ்சம் கலங்கியது. கணபதிக்கு டென்ஷன் தரக்கூடாது என ஜானு மௌனமாகவே இருந்து விட்டாள். ஆனால் கணபதி கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். எந்த கஷ்டம் வந்தாலும் ஜானு சமையலில் கோட்டை விடமாட்டாளே, அது இப்போது தப்பாகிறதே. ஆனால் அவர் சுட்டி காட்டுவதில்லை. என்னங்க, சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஜானு. இல்லைங்க, வாயில வைக்க முடியல, ரொம்ப மோசமா இருக்கு. இல்ல ஜானு, பொய் சொல்லாதீங்க. என் மனசு புண்படக்கூடாதுன்னு நீங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிறீங்க. கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல ஜானு, அதுல தப்பே இல்ல. வயசாகும் போது தடுமாறும். ஆம்பளைக்கு 60ல ரிட்டையர்மெண்ட், ஆனா பொம்பளைக்கு சாகுற வரைக்கும் அது இல்ல. சலிப்பு வராதா ஜானு? எதுக்கு குறை காணணும்? ஜானு கண் கலங்கி விட்டாள். எதுக்குமா அலற? இல்லைங்க, இன்னும் மோசமா நாம சோர்ந்து போகும்போது நம்மள தாங்கி பிடிக்க யாருமே இல்லையே. எனக்கு தெரியுது ஜானு, நான் ரிட்டையர் ஆகி வந்ததும் என்ன செய்ய போறோம்னு 1 வருஷமாவே நீ கவலைப்பட தொடங்கிட்ட, அதானே? என்னங்க, ஜூலை கடைசி, இப்போ சம்பளம் வந்துடும். ஆகஸ்ட் முதல் எப்படி என்ன வரும் கைக்கு? பென்ஷனும் இல்லையே. அருகில் வந்து உட்கார்ந்தார். ஃபைனல் பில் ரெடி, நிறைய லோன், ஃபைனல் வித்ட்ராயல், வெளிக்கடன் எல்லாம் போக கைக்கு 5 லட்சம் ரூபாய் வரும் ஜானு. பென்ஷன் இல்ல. பென்ஷன் இல்லைங்க, ஆனா டென்ஷன் நிறைய இருக்கு. அவர் சிரித்து விட்டார். வேதனையிலையும் எதுகை மோனையா? இல்லைங்க, அந்த 5 லட்சத்தை பேங்க்ல போட்டா கூட அதிகபட்சம் 3500 ரூபாய் தான் வரும். வேற எந்த சேமிப்பும் இல்ல. என்னதான் சிக்கனமா குடித்தனம் நடத்தினாலும் இழுத்து பிடிச்சா 20,000 ரூபாயில முடிக்கலாம். 17 ரூபாய் துண்டு விழுதே, எப்படி சமாளிக்க போறோம்? என் கவலை நியாயமா இல்லையா? ஊறுகாய் சிப்ஸ்ன்னு மறுபடியும் ஆரம்பிச்சாலும் கணபதி இடைமறித்தான். இனிமேலாம் உன்னால உழைக்க முடியாது ஜானு. அப்புறம் வியாதி கூடுனா ஆஸ்பத்திரிக்கு லட்சக்கணக்கில் ஆகும். பணம் எங்க இருக்கு? வேற வழி என்னங்க? நான் ஒரு பார்ட் டைம் வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன் ஜானு. ரொம்ப குறைவான சம்பளம் தான், சமாளிப்போம். ஆனா ஜானு, உனக்கு நான் பெரிய சல்யூட் அடிக்கணும். எதுக்கு? அன்னைக்கு நிலம் வித்து பணம் வந்தப்ப இந்த வீட்டை வாங்கணும்னு ஒத்த கால்ல நீதான் நின்ன. நான் தடுத்தேன், நீ கேட்கல. இன்னைக்கு நம்மள தெருவுல விடாம நிழல் தர ஒரு இருப்பிடம் இருக்கே, அது போதும் ஜானு. பெருமை உனக்கு தான். என்னங்க, நான் ஒன்னு சொன்னா கோவப்படுவீங்களா? சொல்லு. இருக்கிற செலவுக்கு பெட்ரோல் போட்டு இனி கட்டுப்படியாகாது. காரை வித்துடலாங்க. பழைய கார் ஜானு, 2 லட்சம் கிடைச்சாலே அதிகம். கிடைக்கட்டுமே, அதையும் சேமிப்புல போட்டா கூட ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். பஸ்ல போக முடியாதா என்ன? சரி, வித்துடலாம். நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லு ஜானு. அனிதா, சுனிதா 2 பேருக்கும் உங்க ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்கணும். எதுக்கு? நம்ம கஷ்டம் 2 பேருக்கும் புரியணும். புரிஞ்சு? இத பாருங்க, அவங்கள பெத்தவங்க நாம. அதனால பண உதவி கேட்க போறியா? கேட்டா தப்பு இல்லைங்க. செய்யற கடமை பொண்ணுங்களுக்கும் உண்டு. வேண்டாம் ஜானு, மாப்பிள்ளைங்க நமக்கு தந்து நம்ம வாழ்றது மரியாதை இல்ல. என்ன பேச விடுங்க. மரியாதை கெடாம நான் பாத்துக்கிறேன். கேட்டிருந்தா நாங்க செஞ்சிருப்போம்னு யாரும் சொல்லக்கூடாது. கேட்டா தானே இவங்க லட்சணம் தெரியும். எதுக்கு கெட்ட பேர் ஜானு? இல்லைங்க, அவங்க தோலை அப்பட்டமா உரிக்க நான் தயாராயிட்டேன். ஜானு, நம்ம கண்களையே நம்மால குத்திக்க முடியுமா? இல்லைங்க, புத்திசாலியா உருவாக்குன பெண்களை இதயம் இல்லாம வளர்த்துட்டோமோன்னு தோணுது. பேசி கொண்டிருக்கும் போதே போன் அடித்தது. எடுத்தார். அப்பா, நான் அனிதா பேசுறேன். எங்க இருந்து? நாங்க 2 பேரும் லண்டன்ல இருந்து மும்பை வந்திருக்கோம். குழந்தையும். அப்படியாமா? நாளைக்கு சென்னை வரோம். ரொம்ப சந்தோஷமா.
சுனிதா கிட்ட பேசிட்டேன். நாங்க ஒரு வாரம் அங்கதான் இருப்போம். எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம். அம்மா கிட்ட பேசுறியா? கொடுங்க. ஜானு வாங்கி கொண்டாள். அம்மா, 2 பொண்ணுங்க, மாப்பிள்ளைகள், பேர பிள்ளைகளோட நீயும் அப்பாவும் ஒரு வாரம் இருக்க போறீங்க. வீடே விழாக்கோலம் காண போகுது. சந்தோஷம்மா, வாங்க. நிறைய ப்ரோக்ராம்கள் வச்சிருக்கோம். உன்னோட ஸ்பெஷல் சமையல் எல்லாம் சாப்பிட இவரும் உன் பேரனும் காத்துட்டு இருக்காங்க. சரிம்மா. என்ன நீ ஒரே வார்த்தையில பதில் சொல்ற? குரல்ல உற்சாகமே இல்லையே. சரியா தான் இருக்கேன். சரி, வந்த பிறகு பேசிக்கலாம். நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு வருவோம். வீட்ல ஏசி இருக்கு இல்லையா? உன் பேரனுக்கு 24 மணி நேரமும் ஏசி வேணும். அவருக்கு சிறுதானிய சாப்பாடு தான் டயட். நிறைய பழங்கள் வாங்கி வை. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் தான். கார் கரெக்டா ஓடுதா? கேள்வி மேல் கேள்விகள். எல்லாம் தன்னை பற்றி, தன் கணவன், குழந்தை, அவர்களது வசதிகள், இதை பற்றி மட்டுமே பேச்சு. நீயும் அப்பாவும் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கூட இல்லை. சரி, வச்சிடுறேன். உடனே சுனிதா போன் செய்து அக்கா வரும் விவரங்களை சொல்லி தன் குடும்பத்துக்கு என்ன வசதிகள் வேண்டும் என கேட்டு தன் கணவன், குழந்தை புராணம் பாடி அவள் பங்குக்கு அவள் அள்ளி கொட்டினாள், வைத்தாள். ஸ்பீக்கரில் போட்டதால் சகலமும் கணபதியும் கேட்டார். பாத்தீங்களா, நம்மள பத்தி ஒருத்தியாவது கேட்டாளா? விடுமா, போன்ல எல்லாம் பேச முடியாது, விட்டு போகும். சரி, நீயும் அவங்கள வரவழைக்கணும்னு நினைச்ச. உன் மனம் போல ஆயிடுச்சு பாத்தியா? என்னங்க, இந்த நேரத்துல அவங்க 2 பேரும் எதுக்கு வர்றாங்கன்னு யோசிக்க உங்களால முடியுதா? பிறந்த வீட்டுக்கு வர காரணம் உண்டா ஜானு? நிச்சயமா உண்டுங்க. இன்னைக்கு 100க்கு 90 பிள்ளைகளும் சொந்த லாபம் கருதாம எதையும் செய்ய மாட்டாங்க. தான், தன் சுகம், இது மட்டும்தான் அவங்க எண்ணம். அவர் பேசவில்லை. நீங்க இப்பவும் வெள்ளந்தியா இருக்கீங்க. நீங்க ரிட்டையர் ஆக போற தேதி 2 பேருக்கும் தெரியும். மொத்த பணம் என்ன வருது, அதுல அவங்க பங்கு எத்தனை, எப்ப அது கைக்கு வரும், அல்லது எப்படி அதை வாங்கலாம்னு 2 பேரும் பட்ஜெட் போட்டுட்டு தான் வர்றாளுங்க. சேச்சே, இல்லைங்க, நீங்க குழந்தையா இருந்தது போதும். இனிமே நீங்க பேசக்கூடாது. நான் மட்டும்தான், அதுவும் அளவா பேசுவேன், புரியுதா? கணபதி மறுநாள் ஆபீஸ் முடித்து சீக்கிரமே வந்து விட்டார். வரும்போது நிறைய ஸ்வீட்ஸ், பழங்கள், குழந்தைகளுக்கு சாக்லேட் என அள்ளி கொண்டு வந்தார். தேவையாங்க? இந்த நிலைமையில இந்த செலவு தேவையா? ஏன் ஜானு இப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன்னு முக்கியம் இல்லைங்க. வரப்போற உங்க பொண்ணுங்க எப்படி இருக்க போறாங்கன்னு பாருங்க. ஜானு, இப்ப ஒருவேளை நம்ம பொண்ணுங்க மாறி இருக்கலாம் இல்லையா? கூட பிறந்த குணம் கொள்ளி வச்சாலும் போகாதுங்க. சரியாக இரவு 7:30க்கு 2 கார்களில் வந்து இறங்கினார்கள். சுனிதா நேராக ஏர்போர்ட்டுக்கு போய் அனிதா குடும்பத்தை அழைத்து கொண்டு வந்து விட்டாள். 2 குழந்தைகளுடன் மொத்தம் 6 பேர். இயல்பாக கணபதி வரவேற்றார். ஜானுவும் எதையும் காட்டிக் கொள்ளவில்லை. பேர குழந்தைகளை அள்ளி அணைத்து கொண்டாள். மாப்பிள்ளைகளை இயல்பாக வரவேற்றாள். ஆனால் பெண்களிடம் அந்த ஸ்நேக பாவம் தொலைந்து போயிருந்தது. இரவு உணவுக்கு அவர்கள் மெனு தர ஜானகி சமையல் கட்டிற்குள் போனாள். இவர்கள் கூடத்தில் அரட்டை. சமையல் கட்டு பக்கம் போகவில்லை. கணபதி பார்த்து கொண்டே இருந்தார். அம்மா பழைய ஆரோக்கியத்துல இல்லம்மா, எல்லா வியாதிகளும் இருக்கு. எப்பவும் டாக்டர் தான். நீங்க 2 பேரும் போய் அவளுக்கு உதவி பண்ணுங்களேன். போங்கப்பா, பிறந்த வீட்டுக்கு வந்தா தானே எங்களுக்கும் ரெஸ்ட். சரிம்மா, அவளுக்கு யாரு ரெஸ்ட் கொடுக்கறது? நாம வந்தது தொந்தரவா போச்சோ? பெரிய மாப்பிள்ளை கேட்க, அதில்ல மாப்பிள்ள, உதவி செய்யுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவங்க இஷ்டம். முகம் மாறிவிட்டது கணபதிக்கு. அனிதா, சுனிதா 2 பேரும் உள்ளே வந்தார்கள். அப்பா கோவமா இருக்காராமா? சேச்சே, இல்லடி, எனக்கு ஒரு பிரச்சனைனா அவர் தானே கஷ்டப்படணும், வேற யாரு வருவாங்க? உள்ளூர் அத்தைகள் ஒன்னும் கேட்கறது இல்லையா? அப்பா நிறைய செஞ்சிருக்காரே. பெத்த பெண்களுக்கே அக்கறை இல்லாதப்ப அத்தைகளை கேட்க முடியுமா என்ன? சுருக்கென்றது இருவருக்கும். சுனிதா ஏதோ பேச முயற்சிக்க அனிதா அவளை தொட்டாள். எதுவும் பேசாதே என கஞ்சாடை செய்தாள். அதை அம்மாவும் கவனித்தாள். இரவு உணவு பரிமாறப்பட்டது. அனைவரும் சாப்பிட்டார்கள். ஆளுக்கு ஒரு பெட்ரூம் என பகிர்ந்து கொள்ள, அனிதா, அப்பாவுக்கு சூடு தாங்காது, நீங்க ஆளுக்கு ஒரு பெட்ரூம் எடுத்துக்கிட்டா நாங்க ஹால்ல தான் படுக்கணும். ஒரு பெட்ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்கம்மா. எப்படிமா? மாப்பிள்ளை குழந்தைகளை ஏசில படுக்க விட்டுட்டு நீங்க 2 பேரும் ஹால்ல படுங்க. சுனிதா மறுபடியும் கடுப்பாக அனிதா அவளை அடக்கினாள். கணபதி ஜானு தனி பெட்ரூமுக்கு வந்துவிட கதவை சாத்தினாள் ஜானு. இது தப்பு ஜானு. ரொம்ப மாசங்கள் கழிச்சு நம்ம பொண்ணுங்க வந்திருக்காங்க, அவங்கள ஹால்ல படுக்க விடலாமா? தப்பு இல்லையா? தப்பே இல்லைங்க. சுனிதாவுக்கு கோபம் வருது. அனிதா அடக்குறா. அனிதா பொறுத்துக்க மாட்டாளே.
காரியம் ஆகணுமே, கறக்க வேண்டியதை கறக்கிற வரைக்கும் பேசாம இருந்தா தானே நல்லது. அவ எப்படிப்பட்டவ, விட்டா வித்துடுவா. சரி சரி, கோவப்படாத, போகட்டும். மறுநாள் காலை டிஃபன் சாப்பிட்ட பிறகு ஆரம்பித்தார்கள். அப்பாவுக்கு பென்ஷன் என்ன வரும்? அனிதா கேட்க, நானே பேசணும்னு இருந்தேன்டி, நீங்களே வந்தாச்சு. சொல்லுமா. பென்ஷனே கிடையாது, மொத்தமா வந்துடுமா? நிறைய வந்திருக்க வேண்டியது. உங்க 2 பேரையும் சேர்த்து மொத்தம் 5 கல்யாணம். இந்த வீட்டுக்கு, பாட்டிக்கு ஏகப்பட்ட டாக்டர் செலவு. இப்ப எனக்கு எல்லாத்துக்கும் லோனும் ஃபைனல் வித்ட்ராயலும் போட்டு போட்டு அப்பா பணம் சேமிப்புல எதுவும் இல்ல. அதிகபட்சம் கையில 3.5 லட்சம் வரலாம். அத மாச வட்டிக்கு போட்டா 2000 ரூபாய் வரும். எனக்கு உழைக்க தெம்புல்ல. இந்த வீடு இருக்கு தவிர செலவுக்கு பணமே இல்ல. இதுதான் குடும்ப நிலை. இருவரும் மௌனமாகிவிட, மாப்பிள்ளைங்க தப்பா எடுத்துக்க கூடாது, அவங்க கேட்ட காரணமா நான் சொன்னேன். விடு ஜானு, கணபதி சொல்ல ஜானு ஆரம்பித்தாள். பையன் இருந்திருந்தா தாங்கி பிடிச்சிருப்பான், செஞ்சுதான் ஆகணும். இப்ப அது இல்ல. எல்லாருக்கும் அப்பா அள்ளி அள்ளி கொடுத்தார். கடைசியில எங்களுக்குன்னு வரும்போது நாதி இல்லாம நிக்கிறோம். விதி. கண்கள் கலங்க, குரல் இடற ஜானு பேசி முடிக்க கடுமையான ஒரு மௌனம் சூழ்ந்தது. சரி, ராத்திரி சமையல நான் கவனிக்கிறேன். ஜானு எழுந்து உள்ளே போக அனிதா அருகில் வந்தாள். அம்மா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அப்பா பெரிய பதவியில இருக்கார். கிட்டத்தட்ட 35 வருஷ சர்வீஸ். பென்ஷன் இல்லாம இருக்கலாம், ஆனா மொத்த பணம் வெறும் 3.5 லட்சம் தானா? நம்ப முடியலையே. நாங்க பொய்யா சொல்றோம், நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். அனிதா, இந்த பென்ட்ரைவ புடி. இதுல என்னம்மா? அப்பாவோட 35 வருஷ உழைப்புல வந்த வருமானம், வாங்கின கடன், பட்ட அவஸ்தைகள் எல்லாம் இருக்கு. நம்பிக்கை வரலனா அப்பாவோட ஆபீஸுக்கே நீ போய் கேட்கலாம். 2 பேரும் ஆடி போனார்கள். எதுக்குமா இதெல்லாம்? இங்க பாரு அனிதா, இந்த வார கடைசியில கடைசி சம்பளம் பிடித்தம் போக வரும். அடுத்த மாசம் நிலைமை என்னன்னு எங்களுக்கே தெரியல. 1 மணி நேரம் எல்லோரும் கலந்து பேசினார்கள். அம்மா, நாங்க ஒரு யோசனை வச்சிருக்கோம். சொல்லு. அப்பா, இப்படி வாங்க. இந்த வீட்டை நீங்க 75 லட்சத்துக்கு வாங்குனீங்க இல்லையா, 12 வருஷங்களுக்கு முன்னால? ஆமா. இன்னைக்கு மார்க்கெட்ல இதோட வேல்யூ நிச்சயமா 1.5 கோடி இருக்கலாம். அதுக்கு என்னம்மா? நாங்க ஒரு ஐடியா வச்சிருக்கோம், அது எல்லாருக்கும் நல்லதா இருக்கும். சொல்லு. நம்ம வீடு முக்கியமான ஏரியால இருக்கிற காரணமா சுலபமா இதை விற்க முடியும். இவருக்கு ரியல் எஸ்டேட் கான்டாக்ட் நிறைய உண்டு. எதுக்கு விற்கணும்? இருமா, வீட்டை மட்டும் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? விவேகமா யோசி. இது 1.5 கோடிக்கு போனா 3 பங்கா போடு. எங்க 2 பேருக்கும் உங்களுக்கும் ஆளுக்கு 50 லட்சம் வரும். பேங்க்ல 50 லட்சம் போட்டா கிட்டத்தட்ட 30,000 வரும். 10,000 ரூபாய் வாடகையில நீங்க ஒரு வீட்டை புடிச்சிட்டா மீதி 20,000 உங்க செலவுக்கு. காலம் முழுக்க கஷ்டம் இல்ல, டென்ஷன் இல்லாம வாழலாம். எப்படி? மாப்பிள்ளைகள் எழுந்து வந்தார்கள். சூப்பர் ஐடியா. உங்க 2 பேரோட புத்திசாலித்தனம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கும் அது இல்ல மாப்பிள்ள. ஜானு சொல்ல அவர்கள் திரும்ப கணபதி முகம் இருண்டு போயிருக்க, என்னங்க, இனி நான் பேசலாமா? பேசு ஜானு, நான் வாயடிச்சு நிக்கிறேன். இனிமே நான் பேசவே போறதில்ல, நீ தான் பேச போற. பேசு. வீட்டை விற்க சொல்லி பிரமாதமா ஐடியா கொடுத்ததுக்கு என் பொண்ணுங்க 2 பேருக்கும் என் பாராட்டுகள். ஜானு சொல்ல அது பாராட்டா கேலியா என தெரியாமல் 4 பேரும் விழிக்க, நிஜமா தான் சொல்றேன், உங்களை நான் பாராட்டுறேன். அம்மா, பாத்தியா எங்க புத்திசாலித்தனத்தை? நான் நெட்ல போன மாசம் முதியோர் இல்லங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சர்வே எடுத்தேன். கோயம்புத்தூர்ல வடவெள்ளி பக்கத்துல ஓல்டேஜ் அபார்ட்மெண்ட் கட்டி ரெடியா இருக்கான். 50-60 லட்சம் தந்தா வசதியா செஞ்சு தர ஆட்கள் தயாரா இருக்காங்க. ஜானு, நீ என்ன சொல்ற? நம்ம 2 பேருக்கும் ஒரு டபுள் ரூம் வீடு, அதுல நமக்கு தேவையான வசதிகளை செஞ்சுக்க 60 லட்சம் போதுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய் போடுங்க. ஏசி இத்தியாதிகளுக்கு, சமைச்சிக்க ஆள், வீட்டு பராமரிப்பு, மருத்துவ உதவி, இப்படி எல்லாத்துக்கும் 5 லட்சம் போனாலும் 75 ரூபாய் தான் ஆகுது. 1.5 கோடியில மீதி 75 லட்சம் இருக்குங்க. அத பேங்க்ல போட்டா கிட்டத்தட்ட 40,000க்கு மேல வட்டி வரும். நமக்கு தாராளமா செலவழிக்கலாம். கோவில் குளம், ஆன்மீக சுற்றுலான்னு போகலாம். இந்த 35 வருஷத்துல நாம எங்க போயிருக்கோம்? இனிமேதான் நமக்கு வாழ்க்கையே தொடங்க போகுதுங்க. கணபதி முகத்தில் வெளிச்சம். இத நீ சொல்லவே இல்லையே. ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சு நீங்க வந்ததும் சொல்லிக்கலாம்னு இருந்துட்டேன். அங்க ரெடிமேடா வீடு தயாரா இருக்குங்க. இத விக்கணுமே ஜானு, அதுக்கு ஆள் இருக்குங்க, பேசிக்கலாம். அனிதா தாள முடியாமல், அப்ப எங்க பங்கு? படக்கென திரும்பினாள் ஜானகி.
பங்கா? உங்க 2 பேருக்கும் எதுக்குடி பங்கு? இது உங்க பணமா? உங்க அப்பா உழைப்புல வாங்கின நிலத்தை வித்து வாங்கின வீடு. இதுல உங்களுக்கு எதுக்கு பங்கு? நாங்க தானே உங்க வாரிசு. எதுக்கு? சொத்துக்கு மட்டும் புள்ளைங்க வாரிசா? கஷ்டங்கள் வந்தா கலட்டிக்கிட்டு போயிடுவீங்களா? அடுத்த மாசம் என்ன செய்வோம்னு நாங்க கலங்கி நின்னப்ப கவலைப்படாதீங்க, ஆளுக்கு பாதி கொடுத்து உங்களை நாங்க தாங்கி பிடிக்கிறோம்னு ஒரு சொல் உங்க வாயில வந்துதாடி? எங்க உழைப்பு, பாசம், பணம் எல்லாத்தையும் உங்களுக்காகத்தானே கொட்டணும். இன்னைக்கு பெத்தவங்க சோர்ந்து நிக்கும் போது தாங்கி பிடிக்கிறது நம்ம கடமைன்னு தோணலையா? இப்ப எதுக்கடி வந்தீங்க 2 பேரும்? பாசம் பெருக்கெடுத்தா? இல்லையே. அப்பா ரிட்டையர் ஆனா என்ன வரும், அதுல நம்ம பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கத்தானே வந்தீங்க. எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சப்ப வீட்டை விக்கிற ஐடியா, அதுவும் 3 பங்கு. எதுக்கு? எங்க பங்கையும் பிரிச்சுக்கிட்டு எங்களை தெருவுல விட வேண்டியதானே? அதுக்கும் நீங்க தயாரா இருப்பீங்கடி. உங்க அத்தைகளை எல்லாம் தூக்கி சாப்பிட்டீங்க. அபாரம். உங்க 2 பேரையும் இந்த கர்ப்ப பையிலையா சுமந்தேன்? முதல்ல இத அறுத்து வீசணும். என் உடம்பு கூசுது. கணபதி அருகில் வந்தார். வேண்டாம் ஜானு, இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டா பிபி ஏறும், சுகர் எகிரும். நீ படுத்தா எனக்கு நாதி இல்லாம போகும். முடியலங்க. அம்மா வேண்டாம். உங்க வாயால கூட்டு அந்த புனிதமான சொல்ல அசிங்கப்படுத்தாதீங்கடி, கூசுது. விடு ஜானு, நாம சந்தோஷமா வாழ பிரமாதமான யோசனை சொல்லிட்ட. என்னோட மதிமந்திரி நீ கலங்கி நின்னப்ப நான் என்ன சொன்னேன்? மூக்கு வாய் 2யும் கடவுள் மூடாது. கடைசி நொடிகள்ல பிரமாதமான ஒரு வாசலை திறந்து விட்டுருக்கு பாத்தியா? இனி நான் பேசிக்கிறேன். திரும்பினார் கணபதி. அனிதா, சுனிதா, இப்ப இருட்டி போச்சு. நாளைக்கு விடிஞ்சதும் பேக் பண்ணிட்டு குடும்பத்தோட 2 பேரும் புறப்படுங்க. அப்பா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க அம்மாவால இனி முடியாது. அந்த வீட்டை வாங்கணும், அதுக்கு முன்னால இதை விற்கணும். நிறைய வேலை இருக்கு. நீங்க வந்த வேலை முடிஞ்சது, புறப்படுங்க. அவர்கள் ஆடி போக, என்னங்க இன்னொன்னையும் சொல்லிடுங்க. என்ன ஜானு? நாம புது வீடு வாங்கி செட்டில் ஆன பிறகு இவங்க 4 பேரும் குழந்தைகளோட வருவாங்க ஜானு. வர வேண்டான்னு சொல்றேங்க. வயசான நம்மோட அடுத்த கட்ட வாழ்க்கை புனிதமா தொடங்கணும். இனி நாம நமக்காக வாழ போறோம். அந்த வீடு கோவில் மாதிரி. தப்பானவங்க காலடிகள் அந்த புது வீட்டுல படவே கூடாது. இங்கேயே நம்மள நல்லா பார்த்துட்டு போயிடட்டும். நாம இறந்த பிறகு நம்ம உடம்ப மெடிக்கல் காலேஜுக்கு எழுதி வச்சிடுங்க. அத கூட இவங்க தொடக்கூடாது. நேரமாச்சு, மாத்திரை போட்டுட்டு வந்து படுங்க. பெற்றவர்கள் உள்ளே போனார்கள். கதவை சாத்தி கொண்டார்கள். மூடியது மரக்கதவு மட்டுமல்ல, மனக்கதவும் தான்.